என்னுடைய பிள்ளைகளே, ஒருவனை ஏன் கர்த்தர் தாழ்த்துகிறார்? அவன் துன்மார்க்கமாய் இருக்க விரும்புகிறான். அதனாலதான் அவனை தாழ்த்துறாரு. அவனை தாழ்த்தினாதான் அவன் மனம் திரும்பணுமா, ஐயோ நம்ம தப்பு பண்றோமேங்கிற உணர்வு அவனுக்கு கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. கிரியை என்றால் செயல்பாடு. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கேற்ற பலன் உண்டு. சங்கீதம் 75 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே நியாயாதிபதி, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்துவதும் ஒருவனை உயர்த்துவதும் யார்தான்? தேவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனிதனும் மனிதனை தாழ்த்த முடியாது. எந்த மனிதனும் மனிதனை மேலே தூக்க முடியாது. ஒருவேளை மனசில் நினைக்கலாம், நான் கூட்டிட்டு வந்த இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உயர்வை கொடுக்கிறது யார் தான்? கர்த்தர் தான். தேவன் தான் உங்களுக்கு அந்த உயர்வை கொடுப்பார் என்பதை தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நியாயாதிபதி, அவர் நீதிபதி, அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, படிப்புனால நம்ம உயர்ந்திட முடியாது, செல்வாக்கினால நம்ம உயர்ந்திட முடியாது, அழகுனால நம்ம உயர்ந்திட முடியாது, அறிவினால நம்ம உயர்ந்திட முடியாது. தேவனே அதை செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். எளியவன் அவ்வளவுதான், இவன் குப்பையில தான் கிடப்பான் அப்படி சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் மேலான இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்மளை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் யார் தான்? கர்த்தர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை உயர்த்துறது கர்த்தர் தாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதும் போது 5 அதிகாரம் 9 வசனத்தில் இப்படி எழுதுகிறார். வாசிங்க. யாக்கோப்பு 5 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாரு? நம்ம வாசல்ல நியாயாதிபதி இருக்கிறார். அண்ணனோட சொத்தோ, தம்பியோட சொத்தோ, அக்கா தங்கச்சியோட சொத்தோ எதையும் நீ எடுத்துக்கிட முடியாது. நியாயாதிபதி எங்க இருக்கிறாரு? வாசற்படியில இருக்கிறார். வெளியே இல்லைங்க, உங்க வாசற்படியில இருக்கிறார் இயேசு. நீங்க எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேத புஸ்தகம் அழகாய் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் என்ன பேசும்போதும் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீதிபதி நம்ம வாசற்படியில நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வேற எங்கேயும் இல்லை, நம்ம வாசற்படியில நிற்கிறார். இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு நான் நீதியே இல்லை, எனக்கு நீதியே கிடைக்கல, கவலைப்படாதீங்க, நியாயாதிபதி உங்க வாசற்படியில நிற்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதில் சரியா இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதும் போது 75 சங்கீதத்தில், அதை 75 சங்கீதத்தில் 6 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சங்கீதம் 75:6 வாசிக்கும் போது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இப்போ ரொம்ப 100க்கு 100 நிறைவாயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. கிழக்கிலிருந்தும் ஜெயம் வராது, மேற்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் யாரால தான் வரும்? அதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 21 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நமக்கு ஜெயம் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வராது, கர்த்தரிலிருந்து தான் வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்று சொன்னா என்ன? நீங்க ஆயத்தமா இருக்கணும். நீங்க வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதிட்டார், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்ட சகோதரர்கள் வேலை செய்ய ஆயத்தமா இருக்கணும். அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். என் வேலையில கடினம், என் வேலையில கஷ்டம், ஐயோ என்னால் அப்படி சொல்லக்கூடாது.
அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆயத்தமா இருந்தா ஜெயம் கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. பரத்திலிருந்து ஜெயம் வரும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவர் நீதிபதி. தேவன் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். என்னங்க ஒரு பட்சபாதம் உள்ளவரா? இல்லைங்க. நீங்களும் நானும் சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி வேணாலும் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதில்லை. நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் பாவம் பண்ணும் போதெல்லாம் துன்மார்க்கன்ட்ட ஒப்பு கொடுத்துருவார் ஆண்டவர். மற்ற ஜனங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துருவார். மற்றவங்கள்ட்ட போய் அடிமையா வேலை செய்வாங்க. 7 வருஷம், 14 வருஷம், 20 வருஷம். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி அடிமைத்தன வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்போ பாவம் செய்கிறோமோ, நம்ம முற்பிதாக்கள் எப்போ பாவம் செய்தாங்களோ, கர்த்தர் 7 வருஷம் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் 7 வருஷத்துக்கு அப்புறம் கிதியோனை தெரிந்து கொள்ளுகிறார். போது என் மக்கள் பட்ட வேதனை, போது என் மக்கள் பட்ட கஷ்டம். அவங்க செய்த பாவத்துக்கு 7 வருஷம் அடிமையா இருந்தார்கள். கோதுமையை விளைப்பாங்க, எல்லாத்தையும் விளைவிப்பாங்க. ஆனா விளைஞ்சி வரும்போது யார் வந்து எடுத்துட்டு போயிடுவா? மீதியா வந்து எடுத்துட்டு போயிடுவான். இன்னைக்கு அப்படிதான். நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம், பணம் வரதான் செய்யுது. ஆனா அநேகம் வட்டிக்கு போயிருது, அநேகம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருது, அநேகம் கோர்ட்டுக்கு போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு மீதியானில் வந்து அப்படி அள்ளிட்டு போனாங்க. இன்னைக்கு இந்த 3 நம்மளை என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டலும் இல்லையா, வட்டிக்கும் போயிடுது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் நம் கையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதம் என்கிட்ட இல்லை? எனக்கு கொடுக்கிற, எனக்கு வருகிற வருமானம் மீதி எடுக்க முடியுமா? ஏன் எடுக்கல? தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் நீதிபதியாக இருக்கிறார், ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது, யாருமே என்ன பார்க்கல நீங்க சொல்லவே, ஒவ்வொரு வாட்ச் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. கிரியை என்றால் செயல்பாடு. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கேற்ற பலன் உண்டு. அவர் சீர்தூக்கி பார்க்கார். இவன் எதுக்காக இதை செய்கிறான், இவன் யாருக்காக இதை சேர்க்கிறான், எந்த காரியத்திற்காக கொடுக்கிறான்? பேர் சம்பாதிக்க கொடுக்கிறானா, இல்லைன்னா இவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கொடுக்கிறானா? தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? விழுந்தவருக்கும் விழுகிறவனுக்கும் கர்த்தர் வைக்கிற பேரு, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ தேவனே நியாயாதிபதி, தேவனே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ₹1 வருமானம் வருகிறது என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் அது முதலாவது நம்ம விழுந்தவனுக்கும் விழுகிறவனுக்கும் கர்த்தர் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். யாரு பிடிக்க வேண்டாம். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண விரும்புறாங்களா? துன்மார்க்கமாய் தப்பு பண்றாங்களா? கலப்படம், பிசினஸ், ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிரணும், கோடீஸ்வரன் ஆயிரணும். துன்மார்க்கன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்கின எல்லாமே நமக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் வயிறு இவ்வளோண்டு படைத்திருக்கிறார். இவ்வளோதான் சாப்பிட முடியும், ஒரு மனிதனுக்கு தேவை அவ்வளோதான் சொல்லி துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ துன்மார்க்கனை தான் விழுந்தவனும் விழுகிறவனும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனை ஏன் கர்த்தர் தாழ்த்துகிறார்? அவன் துன்மார்க்கமாக இருக்க விரும்புகிறான். அதனாலதான் அவனை தாழ்த்துறாரு. அவனை தாழ்த்தினாதான் அவன் மனம் திரும்பணுமா, ஐயோ நம்ம தப்பு பண்றவங்கிற உணர்வு அவனுக்கு கொடுக்கிறார். யூதாசுக்கு எத்தனை முறை ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தார், எத்தனை முறை அவன்கிட்ட எச்சரித்து கொண்டே இருந்தார் யூதாசு. ஆனா அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யல?
மனம் திரும்பவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க. அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழியே இருக்காது. துன்மார்க்கன் விழுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் பாவ கயிறினால் கட்டப்படுகிறான். இப்ப அவன் துன்மார்க்கனா இருக்கிறான். இப்ப அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரு. இப்ப அவர் நியாயம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் புஸ்தகத்துல 75ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல கர்த்தர் அழகான ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறார். வாசிங்க, 75ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால், கவனிங்க, கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. யார் கையில இருக்குது? மதுபான பாத்திரம் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்ட்ட இருக்கு. வாசிங்க. அதிலிருந்து வார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் யாராலையும் மதுபானத்தை என்ன பண்ண முடியாது, ஒலிக்க ரொம்ப யார் கையில இருக்கு? அது ஒருத்தனுக்காக வச்சிருக்கிறார். பைபிளை படிச்சு புரிஞ்சுக்கிடுங்க. நேற்று தினத்தை சும்மா ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். இஸ்ரவேல் தேசத்துல மதுபான தடைகள், மதுபானம், அதாவது மதுபானம் வித்தாவோ, மதுபான வித்தா 25 வருஷம் செய்யலாம் அப்படின்னு போட்ட. உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது சார். நான் உண்மைன்னு சொல்லி நீங்கள் அதை இல்லை நாங்கள் இப்படி பார்த்தோம் பிரதர்ன்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் உண்மையாக பொய்யா தெரியல. அந்த சின்ன ஒரு கிளிப்பில் போட்டுருந்தாங்க, மதுபானம் தடைப்பட்ட நாடு எது அப்படி சொல்லி போடும்போது, நிறையா நாடை போடும்போது இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தர் மதுபானம் விற்றா 25 வருஷம் ஜெயில்னு போட்டுதாங்க. ஸோ நான் இஸ்ரவேலுக்கு போகல, யார்ட்டையும் நான் அதை கேட்டதும் இல்லை. அதனால் கர்த்தர் அறிவார். அப்போ 25 வருஷம் ஜெயிலாம். ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? நான் இப்படி வாசிக்க பாருங்க. தேவன் தீயோரை தண்டிக்க தயாராக இருக்கிறார். கர்த்தர் கையில் கோப்பை இருக்கிறது. அக்கோப்பை விஷம் கலந்த திராட்சை ரசத்தால் நிரம்பியுள்ளதான். கலங்கி பொங்குற மதுபானத்துக்கு இவங்க எப்படி எழுதுறாங்க? விஷம் கலந்த திராட்சை ரசத்தால் நிரம்பியுள்ளது. அவர் அத்திராட்சை ரசத்தை, அதாவது தண்டனையை அப்படி எழுதுறாங்க, தண்டனையை ஊற்றுவார். கடைசி துளி மட்டும் கெட்ட ஜனங்கள் அதனை குடிப்பார்கள். யார் குடிப்பா? இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பைபிள் டிரான்ஸ்லேஷன் மலையாளம் எல்லாமே இணைஞ்சு கொடுத்துருக்கு. ஆனால் நான் இப்போ வாசிச்சது நம்ம பியூர் தமிழ். அவங்க அதை நல்லா அழகாக புரிஞ்சுக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான். தேவனுடைய பிள்ளைகளை கெட்ட ஜனங்களுக்காக ஒரு கையில் இருக்குது. நீ நல்லவனா இருந்தா, நீ தேவனுக்கு உகந்தவனா இருந்தா, உனக்கு அந்த பழக்கம் என்ன பண்ணாது, வராது. நீ கீழே விழுவதற்கு சான்ஸும் இருக்காது. இப்போ ஆண்டவரை உண்டாக்கி இவனை அழிக்க விருப்பம் இல்லை. இப்போ அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 31ஆம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும். என்னது மதுபானம்? யாரு குடிக்கணும்? மடிஞ்சு போனா யாரு? செத்து போன நினைக்கிறவனுக்கு. ஏங்க பைபிள் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். மனம் கசந்து போயிருப்பான். அதனால இன்னைக்கு எல்லாம் மனம் கசப்பு என்ன பண்ணிடாதீங்க. ஒரு காலடி வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய பிள்ளைகளை சொல்ல நான் வைக்கப்படலை. ஏன்னா எங்கள் அப்பா என்னிடத்துல சொல்லும்போது 13 வயசில் அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்களா. 13 வயசில். எங்கள் அப்பா இறந்து போகும்போது 72 வயசு. 13 வயசுல இருந்தே எங்கள் அப்பாவை கேட்கல. தாய் சின்ன வயசில் இறந்ததுனால, சித்தியோடைய அண்டரில் வளர்க்கப்பட்டதுனால எங்கள் அப்பா தவறான நபர்களோடு இணைந்து சாராயம் குடிக்க ஆரம்பித்தாங்களாம். 71 வயசில் தான் நாங்கள் அவங்களுக்கு ஞான ஸ்நானத்துக்கு குடிய விட்டாங்க. இப்போ எத்தனை வருஷம் குடிச்சிருக்காங்க? அல்லேலூயா. இவங்க இடையில குடிக்காத நாள் எப்போன்னு சொன்னால், இந்த கஷ்டி நாள்னு வரும். எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் 40 நாள் என்ன நாள்? கஷ்டி நாள். அந்த நாளில் தான் 40 நாள் குடிக்க மாட்டாங்க. தாடியை ஃபுல்லாக வளர்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. மற்ற நாள்லாம் எங்கள் அப்பா குடிக்காமல் இருந்த நாளே கிடையாது. என்னுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பாருங்கள்,
எதையாவது செய்ய முடிந்ததா? ஏதாவது அச்சீவ் பண்ண முடிஞ்சதா? என்ன அவங்களுக்கு மன கஷ்டம்? பைபிள் சொல்லுது பாருங்க, மடிந்து போகிறவனுக்கு மதுபானம். அப்போ குடிக்கிறீங்கன்னா அதுக்கு தான் கொடுக்குறாங்க. நீ மடிச்சு வேற வழி இல்லை. என் ஜனங்களை அவளுக்கு அழிக்க விருப்பம் இல்லை ஆண்டவருக்கு. மனம் கசந்து போயிருக்கான். கீழே அழகா எழுதுறாரு பாருங்க. அவன் 7ஆம் வசனம், அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். அப்பா இப்படி ஒரு அழகான ஐடியாவை ஐயா சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லி பைபிள் நான் வந்து பர்சனலாக பேசலை, பைபிளில் உள்ள வசனத்தை தான் சொல்கிறேன். ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? இப்போ 5ஆம் வசனத்தை வாசிங்க. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து என்ன மறந்துடுறாங்க? நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவாங்க. அதான் மதுபானம் பண்ணா என்ன வந்துடும்? அக்கா தெரியாது, தங்கச்சி தெரியாது, பொண்டாட்டி தெரியாது, அம்மா தெரியாது, யாரும் தெரியாது, பிள்ளை தெரியாது. நியாயப்பிரமாணமே மறக்கப்பட்டுரும். நீ நியாயப்பிரமாணத்தை மறந்தால், நீ கட்டளையை மறந்தால், தேவன் நீதிபதி என்ன செய்வார்? நீதி செய்வார். இப்போ தெரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நீங்க சரியா தேவையில்லை. அது குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? அதனால நீங்க மேல வர முடியாது, மேல அச்சீவ் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பைபிள் சொல்லுகிற, நான் சொல்லலைங்க, என் பர்சனல் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நான் குடிக்கல. நான் என் தகப்பனார் பட்ட கஷ்டத்தை அறிஞ்சு இன்ன வரைக்கும் கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். என் பலத்தினால நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய நண்பர்களெல்லாம் குடித்தார்கள், என் கூட இருந்தவர்களெல்லாம் குடித்தார்கள். அப்போ மதுபானம் குடித்தா நீங்க என்ன மறக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தை மறந்து போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். ஆமா, ஒன்னும் இல்லாதவனு ஏய் வாடா, எங்கந்திர வந்த நீ ஒழுங்கா அது வரைக்கும் நல்லா இருப்பா. தம்பி சாப்பிட்டியா? நான் உனக்கு அண்ணன் சாப்பாடு வாங்கி தரட்டாம்பா. நல்ல பிள்ளையா. நல்லா குடிச்சதுக்கப்புறம் பாரு, வெளியில் ஊர் நாட்டிலேருந்து வந்துட்டு நம்மளெல்லாம் அப்படி தான் அடித்தாங்க. நம்மளெல்லாம் தாம்பரத்தில் வரும்போதே ஆட்டக்கார் வாடா, இங்கே திருநெல்வேலியா, அங்கேருந்து இங்கே இன்னத்துக்கிட்ட வந்தீங்க, 15 வருஷம் கழிச்சு பாரு என்ன அப்படி சொல்லு. நான் ராம்நாட்டில் இருந்தோம். என் கூட இந்த பசங்கள்லாம் ராம்நாடு, திருநெல்வேலி, நாங்கள் அப்படி நிறைய பேர் அப்படி தான் இருந்தோம். இப்போ எல்லாம் வாழை உடைச்ச ஆட்டக்காரப்பாடாக கூட்டடிப்பான். அந்த திருநெல்வேலி தூத்துக்குடின்னா நம்ம என்னமோ பெரிய பாவம் பண்ணிட்டு வந்த மாதிரி. மதுவான வந்துருச்சுன்னா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அல்லையா சொல்லுங்க, தெரியாது. படுத்து கிடந்தே துப்புவான். தூணு எங்கதான் அவனுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணம் மறக்கப்பட்டுரும். பாத்ரூம் நினைச்சு வீட்டு ஹாலில் யூரின் போவான். ஏங்க இதெல்லாம் பைபிள் சொல்லுது. இது வந்து நான் வந்து கட்டுக்கதையாவோ உங்களை கஷ்டப்படுத்துது நான் சொல்ல. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்புறம் எப்படி பிள்ளை மதிக்கும் உங்களை? அப்படி எப்படி உங்கள் மனைவி உங்களை மதிப்பாங்க? எப்படி உங்க கூட வாழ்வாங்க? அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிடுவேன்? மறந்து போயிடுவா. அதனால தான் அவர் சொல்றாரு, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென் சொல்ல. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதில் சரியா இருக்கணும். தேவன் அதுக்காக தான் அதை கையில் வச்சிருக்கிறாரு. அவன் சாகடிக்க தேவன் விரும்பல. சாகடிச்சா இன்னைக்கு எல்லாரும் செத்து போயிருக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் ரகசியமாக அதை செய்கிறாங்க. ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் கட்டளையை மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால தான் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 100ஆம் வசனத்தில் நம்ம அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 119, 100 வாசிங்க. அற்புதமான ஒரு பகுதி, மறந்தே போகக்கூடாது. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப கட்டளையும் நியாயப்பிரமாணமும் மறக்கிற மாதிரி எந்த செய்கை செய்யக்கூடாது. அதனாலதான் நீங்க அதிகமா எனக்கு பணத்தை கொடுத்தோ கடவுள் யார் என்று சொல்லாதபடி, நீங்க எனக்கு கம்மியான வருமானத்தை கொடுத்தோ நான் யார்கிட்டையும் திருடிடாதபடி அந்தந்த போஷித்து அன்னன்னைக்கு எனக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. கையில் கொஞ்சம் பணம் வந்துட்டா நமக்கு என்ன வந்துடும்? நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அதே 104ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 119, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பொய் வழிகளை நான் என்ன பண்றேன்?
வெறுக்கிறேன். வேண்டாம், பொய்யான காரியங்கள் எனக்கு வேண்டாம். உமது கட்டளையில ஒரு உணர்வு இருக்கிறது. 10 கட்டளையை படிக்கிறேன், 10 கட்டளையை தியானிக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் ஒரு சொரூபத்தை நீ உண்டாக்க வேண்டாம், பிறனுடைய மனைவி, பிறனுடைய வீடு, பிறனுடைய வேலைக்காரன், பிறனுடைய வேலைக்காரி, எருது எதையும் இச்சிக்காத என்று சொல்லுகிறான். தான் கட்டளை. அப்ப இந்த கட்டளை உள்ள இருக்க இருக்க இன்னொரு சகோதரியை பார்க்கும்போது ஐயோ கட்டளை இருக்கிறது, ஐயோ கட்டளை இருக்கிறது, ஐயோ அந்த கட்டளை நான் மறக்க மாட்டேன், என்னை அவர் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த கற்பனையை செய்கிறோம். அப்போ உங்களை அறியாம நீங்க இதை செய்யும் போது கட்டளையை மறந்து போகிறீர்கள். கட்டளையை மறக்கும் போது, நியாயப்பிரமாணத்தை மறக்கும் போது எளியவர்களுடைய நியாயத்தை புரட்டிடுவீங்க. அப்போ அவர் நீதிபதியாய் நியாயாதிபதியாய் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அதனால தான் தாழ்த்தி உயர்த்துறார், தாழ்த்துகிறார். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது. அப்படி வந்திருந்தா இன்னைக்கு உழைச்சவங்களை எங்கேயோ போய் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரபலமான ஒரு நிறுவனர் கடந்த நாளில் பாருங்க, பல இடத்துல அவருடைய கடைகள் இருந்தது, ஜொல் கடை. திடீரென்று பாருங்க கடன் பிரச்சனையினால் தன்னை மாய்த்து கொண்டார். நீங்களும் நானும் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. உங்களை என்னை அவர் நடத்த உண்மையில் அவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால கர்த்தருடைய கையில் என்ன மதுபானம் இருக்குது? கலங்கி பொங்குற மதுபானம் கத்தட்ட தான் இருக்குது. பைபிள் சொல்லுது கத்தட்ட தான் இருக்கிறது. மனங்க சொந்தவன் மடி மடிந்து போறவனுக்கு மதுபானத்தை. அதனால தேவனுடைய பிள்ளைகள், இப்போ இந்த வசனம்லாம் எங்கள் அப்பா முன்னாடி சொல்லும்போது எனக்கு தெரியாது. ஆண்டாட்ட தாண்டா இருந்துச்சும்பாங்க. இப்போதான் எனக்கு தெரியுது யாருக்கு இருக்குது. நான் சொல்லுவேன், வேண்டாண்டாடி சாராயம் குடிக்காதீங்கப்பா அப்படி சொன்னா, இல்லை பைபிளில் நோவா குடிச்சாடுறாம்பாங்க. நமக்கு அது விளக்கம் தெரியாது. சரிதான் சரிதான், நோவாவே குடிச்சிருக்கிறாரு, நோவா குடிச்சாரு தான். அப்புறம் எப்படி கிடந்தாரு? நீங்கள் வஸ்திரவலை கிடப்பீங்களா? உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தால் வஸ்திரவலை கிடப்பீங்களா ஐயா? அப்போ அதை சரி, நமக்கு என்ன தோணுது? அப்பா மிஞ்சி என்ன சொல்ல முடியும்? வசனத்தை வச்சு பேசுவாங்க எங்கள் அப்பா. வசனத்தெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த மனுஷன் கடைசி நாளில் ஆகஸ்ட் 15 ஞானஸ்நானம் கொடுத்து அந்த வருஷத்தில் இறந்து போனாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்போ வாழ்க்கையில் முன்னேறணும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கவே, தேவனுடைய நியாயம் புரட்டப்பட்டுரும். அதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த பக்கமே திரும்பக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நியாயாதிபதி ஆயிருக்கிறார். அவர் நீதியுள்ள வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் என்று சொன்னால் சில கோட்பாடுகள் இருக்கிறது. ஜெயம் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வராது, கர்த்தரிலிருந்து தான் வரும். யாவரும் ஜெபிக்க முடியலன்னு இருப்போம்.